Hi friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது பிரெக்னன்சி வந்து நம்ம நார்மலா கார்டு செக் பண்றது வந்து எப்படி செக் பண்ணனும் என்ன ப்ரொசீஜர் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ராப்பரா எனக்கு செக் பண்ண தெரியல சிஸ்டர், இன்வாலிடா கூட வருது அந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. எப்படி வந்தா நார்மல் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக டிப்ஸ் தான், நேச்சுரலாகவும் சரி இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாகவும் சரி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து என்ன டவுட், உங்களுக்கு நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நேச்சுரல் ரெமடிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது இந்த சேனல் வந்து முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ சில விஷயம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் எப்படி வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருந்து கன்சீவ் ஆனேன். அட் த சேம் டைம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி, பிசிஓஎஸ், இந்த சிஸ்ட் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் ஈஸியாக டேக்கிள் பண்ணி எப்படி ஈஸியாக நம்ம கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது நான் ஆல்ரெடி தெளிவாக போட்டிருப்பேன் ரெகுலராக இருக்கிறவங்க எப்போ செக் பண்ணணும், இர்ரெகுலராக இருக்கிறவங்க எப்போ செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு எப்போ வந்து நமக்கு அது மிஸ்டு பீரியட் எப்போனே நமக்கு தெரியாது, எப்போ நமக்கு பீரியட்ஸ் ஆகும்னே தெரியாது. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக வீடியோ போட்டிருப்பேன். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பீரியட் மிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 days கழித்து ஒரே நாளில் நம்ம செக் பண்ண தேவையில்லை. அதாவது 2 நாள் கழித்து, அதாவது 3ஆவது நாள் நம்ம வந்து கார்டு செக் பண்ணணும். நம்ம வந்து எந்த அமௌண்ட், அதாவது வெரைட்டியாக கார்டு நிறைய இருக்குது, பிராண்டட் இருக்குது, நார்மலாக இருக்குது, நீங்கள் எந்த கார்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கார்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு, அதாவது ஏர்லி மார்னிங் எழுந்து அதாவது நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு யூரின், இது எல்லாமே வந்து முக்கியம். இது வந்து நமக்கு ஹச்சிசிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து டிடெக்ட் பண்ணுறது தான். நம்ம உடம்புல வந்து நம்ம கன்சீவ் ஆகியிருந்தோம் அப்படின்னா அந்த ஹார்மோன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த கார்டை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த உடம்புல வந்து அந்த ஹார்மோன் சுரந்து இருக்கா அப்படின்றத தான் நமக்கு அது காட்டும். ஸோ மார்னிங் எழுந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6 hours யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கணும். இதுக்கு வந்து ஏர்லி மார்னிங் தான் செக் பண்ணுமா, டேயில் செக் பண்ணால் நெகட்டிவ் காட்டுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 hours வந்து நம்ம யூரின் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ மார்னிங் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூரினை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் யூரினை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது அதுக்கப்புறம் கொஞ்சம் எமர்ஜாக வந்தால் கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் யூரினை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் இருக்கிற யூரினை எடுத்து தான் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நீங்கள் வாய்ட் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ நடுவில் இருக்க யூரினை வந்து செக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக காட்டும். அப்போ கார்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில், அதாவது கார்டு வந்து நல்லா ஃப்ளாட்டான பிளேஸில் வச்சிடணும். அதில் நமக்கு ஆல்ரெடி வந்து பில்லர் மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எடுத்துட்டு இங்கு ஃபில்லர் மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்ம யூரினை வந்து ஜிப் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ஹோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து 3 drops மட்டும் விடணும். ஸோ 3 drops விட்டா அப்படின்னா அதில் வந்து TC அப்படின்ற 2 இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லெட்டர்ஸ். T அப்படின்னா டெஸ்ட்டு, C அப்படின்னா கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் வரணும் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே வந்து 2 கோடுமே வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா அது நமக்கு பாசிட்டிவ். இல்லை எனக்கு வந்து C மட்டும்தான் அந்த கோடு மட்டும் தான் காட்டுது அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் அப்படின்றது மட்டும் தான் காட்டுது அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டெஸ்ட் அப்படின்றதுல தான் வந்து நமக்கு கோடு காட்டணும். அதே மாதிரி நமக்கு டீயில் மட்டும் காட்டுது, ஒரு கோடு மட்டும் காட்டுது அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் தான். அது இல்லைன்னா இன்வாலிடாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அதை காமிச்சா அப்படின்னா கார்டுலேயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு ரெண்டுமே கார்டில் பிளாங்காக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து இன்வாலிட், அதாவது கார்டு வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட்டும் கரெக்டாகி சியும் கரெக்டாகி 2 சைடுமே வந்து கரெக்டாக பிங்க் கலரில் கோடு வரும். இது வந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவ். சில பேர்த்துக்கு வந்து ஃபைன் லைன் மாதிரி வரும், அதாவது நமக்கு அங்கே லைன் இருக்கானும் தெரியாது, இல்லை சுத்தமாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெரியாது. ஸோ அதை ஃபெயின் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த ட்ராப்ஸ் விட்டுட்டு
ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு பக்காவான ரிசல்ட் கிடச்சிடும், நம்ம பாசிட்டிவாக இல்லையா அப்படின்ட்டு. அதை தாண்டியும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இல்லை ஒரு ½ hour கழிச்சு நீங்கள் அதை பார்க்கும்போது லைட்டாக கோடு வந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஃபெயிண்ட் லைன், அதாவது பொய்யா, அதாவது ஏர் மூலமாக அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கூட டிடெக்ட் ஆகும். ஸோ அதனால நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினச்சிட வேண்டாம். நீங்கள் இன்னொரு 2 days இல்லை 3 days கழித்து திரும்ப நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes or 10 minutesக்குள்ளே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 minutes தான், அதில் வந்து நமக்கு கரெக்டாக காட்டுறது தான் வந்து நமக்கு பாசிட்டிவ். இல்லை அது வந்து எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 days கழித்து நீங்கள் மிஸ்ட் பீரியட் ஆனதுக்கப்புறம், அதாவது மாதவிடாய் தள்ளி போய் 3 நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணுறீங்க, நெகட்டிவ் வருது அப்படின்னா அது உடனே நீங்கள் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், ஓவலேஷன் சிம்டம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருந்து, அதாவது ஓவலேஷன் சிம்டம்ஸ் இருந்து நான் வந்து அந்த டைமில் வந்து காண்டாக்டில் இருந்தோம், இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் எனக்கு நடந்தது, சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 50 days வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நீங்கள் கார்டு செக் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லா சிம்டம்ஸும் இருந்தும் அடுத்து நெகட்டிவ் வருதுன்னா தயவு செஞ்சு போய் ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். பிளட் டெஸ்ட்டில் வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா அது எந்த அளவுக்கு ரொம்ப லெவல் கம்மியாக இருந்தாலும் காட்டும், அதிகமாக இருந்தாலும் காட்டும். ஸோ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது தான் வந்து 100% வந்து ஷுவரான விஷயம். கார்டு செக் பண்ணி பாசிட்டிவ் வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 45 daysக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவ் வந்துருச்சு 3 days கழிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு 45 daysல ஸ்கேன் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்கேனு. அதுக்கு உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கார்டோடு எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்ஸ் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ 45 daysோ இல்லை 50 daysோ இல்லை 55 daysோ எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நமக்கு என்ன ப்ரெக்னன்சி, எக்டோபிக் ப்ரெக்னன்சியா இல்லை நார்மலாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்கூடியது. ப்ளஸ் வந்து நமக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் தான் ஃபஸ்ட்டு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து கரெக்டாக இருக்கா, ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. அது முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கேன். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அப்படி இருக்க வேண்டாம், அடுத்து நீங்கள் போய் டாக்டர் பார்த்தா ஆகணும். ஸோ இந்த விஷயத்தில் இதுதான் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். மார்னிங் எம்டி, அதாவது காலைல எழுந்த உடனே ஃபஸ்ட்டு யூரினில் செக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 3-4 daysல நீங்கள் பீரியட் மிஸ்ட் ஆகி அப்போ செக் பண்ணணும். சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரி பண்ண வேணாம், கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். ரொம்ப வருஷமாக நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்னும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நேச்சுரல் ரெமெடிஸ் நிறைய போட்டிருக்கேன். ஓவலேஷனை நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு நமக்கு யூட்ரஸை கிளென்ஸ் பண்ணுங்கள். யூட்ரஸை எப்படிலாம் வந்து சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஓவலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும். ஸோ நான் என்னெல்லாம் வந்து இந்த ஸ்டெப்பை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் எனக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு இல்லையா, சாக்லேட் சிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் எப்படி சரி பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து நான் எந்த மாதிரியான ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் வீடியோவில் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, என்ன கண்டிஷனில் இருக்கீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எல்லாராலையும் கன்சீவ் ஆக முடியும், பட் நம்ம எஃபர்ட் போடணும். நான் எல்லா வீடியோலையும் கடைசியில் சொல்கிற இந்த வேர்ட் மட்டும்தான். கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும். ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. கண்டிப்பாக மன அழுத்தம் இருக்கவே கூடாது. ஸோ அதுதான் வந்து நமக்கு பெரிய எதிரி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு அது இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.